தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். சுவிஸ் ஆல்ப்ஸ் மலையில் புத்தாண்டு இரவில் பெரும் சோகம் நிகழ்ந்துள்ளது. அங்கு ஏற்பட்ட தீ விபத்தில் 40 பேர் வரை உயிரிழந்துள்ளனர். பிரான்சில் பணத்தை கையில் வைத்து செலவு செய்யும் நடைமுறை, கையில் பணம் எடுக்கும் நடைமுறை என்பனவற்றில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன. பிரான்சில் 2025 டிசம்பர் 31 இரவு பெருமளவான வாகனங்கள் எரிக்கப்பட்டுள்ளன. பிரான்சில் சட்டங்கள் தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. வாகனங்களை வேகமாக செலுத்துவது கட்டுப்படுத்தப்படுகின்றது. அமெரிக்க நடிகர் ஜோர்ஜ் க்ளூனி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு பிரெஞ்சு குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். எனக்கு தெரியுது நீங்கள் கடுமையாக யோசிச்சோண்டு வரீர்கள். இவ்வளவு சாமானையும் இப்படி ஒரு வழியாக கடைக்குள்ள கொண்டு போகிறோன்னு யோசிக்கிறீர்கள். டோன்ட் வரி தனலட்சுமி இவ்வளவு பொருட்களையும் வச்சிருக்கிறோம்னு சொன்னால் சும்மா இல்லை. அதை கம்மியோனும் கணக்கை வச்சிருக்கிறோம். லிபரேஷன் நீங்கள் எத்தனை நேரம் செய்தாலும் அவை லிபரேஷன் செய்து கொண்டே இருப்பினோம். அதால் பொருட்களை ஏற்றுவதை பற்றி நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. எல்லா பொருட்களையும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீர்கள், கொமாண்டா கொடுக்குறீர்கள். அப்படி சொல்லி போட்டு நீங்கள் வீட்டை போகிறதுக்கு இடையில அங்கே எல்லாம் வந்துடும். எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10 லா ஷப்பல். சாப்பிட்டால் வாய் ஊற வேணும். வாய் ஊறுது. சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் மச்சான் நான் 100% கேரண்டி. சரிதானே? இனி உங்களுக்கு ஹோல் அந்த மாதிரி மச்சான். வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் காசு. ஹோல் இதுக்குள்ள 100 பேர், வெளியிலே 70 பேர், 170 பேரோட மிக அற்புதமாக கொண்டாட்டங்களை கொண்டாடலாம். கண்டிப்பா இது அவைக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். கூடுதல மச்சான் இந்த சாப்பாடு அந்த மாதிரி சாப்பாடா? சாப்பாடு பர்த்டே கல்யாண வீடு பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். சுவிட்சர்லாந்து ஆல்ப்ஸ் மலையில் புத்தாண்டு இரவில் பெரும் சோகம் நிகழ்ந்துள்ளது. அங்கு ஏற்பட்ட தீ விபத்தில் 40 பேர் உயிரிழந்துள்ளனர். நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். விவரங்களுடன் அருண் சண்முகலிங்கம். சுவிட்சர்லாந்து நாட்டில் கிராந்த்மொத்தானா நகரத்தில் நடைபெற்ற தீ விபத்தொன்றில் 40க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகியுள்ளனர். 115க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்துள்ளனர். படுகாயமடைந்தவர்களது பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. புது வருட கொண்டாட்டங்கள் 31ஆம் தேதி ஆரம்பித்து நடைபெற்றுக் கொண்டிருந்த போது முதலாம் தேதி அதிகாலை 1:30 மணியளவில் மெழுகுவர்த்தி ஒன்றினால் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தின் போது ஏற்பட்ட அந்த தீச்சுவாலையினால் அங்கு பரவு வெளிக்கிட்டதனால் அதை சுவாசித்தவர்கள் இறந்ததாக தெரிவிக்கிறது. தீ விபத்துகளை பற்றிய நிபுணர் ஒருவர் கருத்து தெரிவிக்கையில் இந்த காற்றை சுவாசித்தவர்கள் 2-3 நிமிடங்களால் உயிர் வாழ கூடியதாக இருந்தது என்று தெரிவித்துள்ளார். இதனால் தான் அங்கு இழப்புகள் கூடுதலாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக பிரான்சில் 1 சதுர மீட்டர் அளவுதான் ஒருவருக்கு இருக்க வேண்டும் என்று இங்குள்ள சட்டம் உள்ளது. ஒரு இடத்திலே, ஒரு ரெஸ்டாரண்ட்லயோ, ஒரு பார்லயோ அல்லது ஒரு
கலாச்சார மண்டபத்திலேயோ 1 மீட்டர் சதுர அடிக்குள் ஒருவர் இருக்க வேண்டும் என்பதுதான் சட்டம். அதே போல்தான் சுவிட்சர்லாண்டும் உள்ளது. ஆனால் இங்கே இந்த கொண்டாட்டங்களின் போது இந்த கணக்குகளை யார் பார்ப்பது, அதை சரி செய்வது என்ற நிலைமை ஒன்று உள்ளது. அதனால் அங்கு மக்கள் கூடுதலாக வந்திருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் தான் இந்த இழப்புகள் அதிகரித்திருக்கின்றது என்றும் இந்த நிபுணர் கருத்து தெரிவித்துள்ளார். இதில் இரு பிரஜைகள், பிரெஞ்சு பிரஜைகள் இதில் காயமடைந்துள்ளதாக தெரிய வருகின்றது. அதைவிட இந்த கான்சலேஷன் ரெஸ்டாரண்ட் உரிமையாளர்கள் பிரெஞ்சு பிரஜைகள் என்றும் தெரிய வருகிறது. இருவரும் பிரெஞ்சு பிரஜைகள், கணவன் மனைவி 2 பேரும் பிரெஞ்சு பிரஜைகள். 3 ரெஸ்டாரண்ட்கள் அந்த பகுதியில் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அந்த உரிமையாளர்கள் என்றும் தெரிய வருகின்றது. மனைவி காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையிட்டு அனுதாபங்களை அதிபர் இம்மானுவேல் மக்ரோன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதேவேளை பிரமுகர்கள், அரசியல்வாதிகள் எல்லோரும் சுவிட்சர்லாந்து மக்களுக்கு தங்களது அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பிரான்சில் பணத்தை கையில் வைத்து செலவு செய்யும் நடைமுறை, கையில் பணம் எடுக்கும் நடைமுறை என்பனவற்றில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன. 2026ஆம் ஆண்டில் பிரான்சில் ருத்ரே தர்ஷன் பணத்தை நேரில் எடுப்பது குறைவடையப் போகின்றது. டாப் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆட்டோமேட்டிக் டு பிஏ ஏடிஎம் இயந்திரங்களின் எண்ணிக்கை குறைவதே காரணமாகும் என்பதற்கு அப்பால் அரசாங்கம் டிஜிட்டல் நடைமுறைகளை ஊக்குவிப்பதே பிரதான காரணமாக உள்ளது. பிரான்ஸ் அரசாங்கம், வங்கிகள் என்பன நேரடி பண பரிமாற்றம் இல்லா பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கின்றன. டிஜிட்டல் கொடுப்பனவுகள், வங்கி அட்டை, மொபைல் வழியான பண பரிமாற்றம் அதிகரித்து வருவதால் பண பயன்பாடு குறைந்து வருகின்றது. ஏடிஎம் இயந்திரங்களை பராமரிப்பதற்கும் பாதுகாக்கும் செலவும் அதிகரிக்கின்றது. வங்கிகள் இவற்றை குறைப்பதன் மூலம் செலவுகளை மீதப்படுத்த முயல்கின்றன. மக்கள் பணத்தை குறைவாக பயன்படுத்துவதால் ஏடிஎம் இயந்திரங்களுக்கான தேவை குறைந்து வருகின்றது. குறிப்பாக கிராமப்புறங்கள் மற்றும் சிறிய நகரங்களில் ஏடிஎம் இயந்திரங்கள் குறைவதால் பணம் எடுக்க சிரமமாகலாம். சிறு வணிகர்கள் மற்றும் சந்தைகளில் பண பரிவர்த்தனைகள் முக்கியமானவை. ஏடிஎம் இயந்திரங்கள் குறைவதால் அவர்களுக்கு பணம் கையாள்வது சிரமமாகலாம். மக்கள் டிஜிட்டல் கொடுப்பனவுகளுக்கு மாறுவதற்கு காலம் தேவைப்படும். குறிப்பாக வயதானவர்கள் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடன் பரிச்சயம் இல்லாதவர்களுக்கு இது பெரும் சிரமமாக இருக்கும். அரசாங்கம் வங்கிகளுடன் இணைந்து ஏடிஎம் இயந்திரங்களின் எண்ணிக்கை குறைவதால் ஏற்படும் சிரமங்களை நிவர்த்தி செய்ய முயல்கிறது. குறிப்பாக கிராமப்புறங்களில் பணம் எடுக்கும் வசதிகளை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மக்களை டிஜிட்டல் கொடுப்பனவுகளுக்கு மாற ஊக்குவிக்கும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இந்த மாற்றம் பிரான்சில் பண பயன்பாட்டை குறைக்கும் நோக்கத்தில் உள்ளது. ஆனால் பொதுமக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு பணம் எடுக்கும் வசதிகளை உறுதி செய்வது முக்கியமானதாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பீங்க, மாத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இங்கே இந்த கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக என வரவேற்கிறோம். இது நான் பிரான்ஸுக்கு ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோமானாங்க. அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி பெரிய நிறுவனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டிக்கடை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த கிராமத்தில் இந்த மசாலா கம்பெனியை, அது தரமான மசாலாவை விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம்.
கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ. உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்சில் 2025 டிசம்பர் 31ஆம் தேதி இரவு வாகனங்கள் எரிக்கப்பட்டுள்ளன. ஆண்டுதோறும் இது நடைபெற்று வருகின்றது. தகவலை வழங்குகின்றார் அருண் சண்முகலிங்கம். பிரான்சில் காலாகாலமாக நடைபெறும் ஒரு நிகழ்வு. 31ஆம் தேதி இரவிலிருந்து 30ஆம் தேதி அதிகாலை வரை நடைபெறும் இந்த நிகழ்வு ஒரு துக்ககரமான நிகழ்வு என்றே கூறலாம். கார் எரிப்பு. ஆங்காங்கே கார்கள் எரிக்கப்படும். மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டங்களை பற்றியும் அந்த தகவல்கள் இறுதியாக அடுத்த நாள் காலையில் உள்துறை அமைச்சு அதை அறிவிக்கும். இப்படியே நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வை இந்த வருடமும் அதற்கு விதிவிலக்காக இல்லை. சில வருடங்கள் அரசாங்கம் அதை அறிவிப்பதை மறைத்திருந்தது. அதாவது அதை தெரிவிக்காமல் இருந்தது. அதை அப்படி தெரிவிக்காமல் இருந்தால் இந்த காலெரிப்புகளின் வீதம் குறையும் என்று நினைத்திருந்தது. ஆனால் அது அப்படி நடைபெறவில்லை. இந்த வருடமும் விதிவிலக்காக இல்லை. இந்த வருடமும் கூடுதலான இடங்களில் கார் எரிப்புகள் நடைபெற்றிருக்கின்றன. மொத்தமாக 813 கார்கள் பிரான்சில் எரிக்கப்பட்டுள்ளன. கூடுதலாக வழமையாகவே பாரான் மாவட்டத்தில், அதாவது ஸ்ட்ராஸ்பூர்க் நகரை தலைநகரமாக கொண்ட பாரான் மாவட்டத்தில் கூடுதலான கார்கள் எரிக்கப்படும். இந்த வருடமும் அங்கே 117க்கு மேற்பட்ட கார்கள் எரிக்கப்பட்டுள்ளன. இதே போன்று இப்பொழுது கூடுதலாக ரொன் மாவட்டம், ஜெரோன் மாவட்டம், பாரிஸுக்கு அண்மையில் உள்ள வெல்துவாஸ் மாவட்டம் ஆகியவற்றில் இந்த வருடம் கூடுதலான கார்கள் எரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 813 கார்கள் எரிக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் நாட்டில் சட்டங்கள் தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. வாகனங்களை வேகமாக செலுத்துவது கட்டுப்படுத்தப்படுகிறது. கட்டுப்பாட்டை மீறினால் தண்டனைக்கு உள்ளாக வேண்டி ஏற்படும். விவரங்களுடன் அருண் சண்முகலிங்கம். பிரான்சில் இப்பொழுது வாகன விபத்துகள் அதிகரித்திருக்கின்றன. வாகன விபத்துகளால் உயிரிழப்புகளும் அதிகரித்திருக்கின்றன. இதை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் அரசாங்கம் கடந்த ஜூலை மாதம் பாராளுமன்றத்தில் சட்டம் ஒன்றை நிறைவேற்றியிருந்தது. விவாதங்களை மேற்கொண்டு இந்த சட்டத்தை மேற்கொண்டுள்ளது. உயிரிழப்புகளை கட்டுப்படுத்தவும் வாகன விபத்துகளை கட்டுப்படுத்தவும் இந்த நடவடிக்கையை அரசாங்கம் மேற்கொண்டதாக அறிவித்திருந்தது. இந்த சட்டம் கடந்த டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி அமுலுக்கு வந்துள்ளது. அனுமதிக்கப்பட்ட வேகத்தை விட 50 கிலோமீட்டர் கூடுதலாக வாகனங்களை ஓட்டினால் பாரிய குற்றம் என்று அரசாங்கம் இப்பொழுது அறிவித்துள்ளது. இந்த குற்றத்திற்கு 3 வருட சிறை தண்டனையும் 3750 யூரோ தண்டமும் அறவிடப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த சட்டம் 29ஆம் தேதியிலிருந்து இப்பொழுது அமலுக்கு வந்துள்ளது. இது மக்களின் இழப்பை கட்டுப்படுத்துவதற்காகவே இது மேற்கொள்ளப்பட்டதாக அரசாங்கம் இப்பொழுது அறிவித்துள்ளது. ஒருமுறை வாகனத்தை வேகமாக செலுத்திச் சென்று போலீசாரிடம் சிக்கிய ஒருவர் மீண்டும் அதே தவறை செய்யும் பட்சத்தில் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அருண் சண்முகலிங்கம். மீண்டும் ஒரு வாகன ஓட்டுநர் குற்றங்களை மீண்டும் செய்து கொண்டு வந்தால் தண்டனை அதிகரிக்கும் என்றும் அரசாங்கம் அறிவித்துள்ளது. குறிப்பாக வாகன ஓட்டுநர் பத்திர தடை, வாகனத்தையே அவர்கள் அரசாங்கம் பறிமுதல் செய்வதற்கும் ஏற்ப இந்த சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. வாகனங்களை இனி ஓட்டும் பொழுது அவதானமாகவும் வேகங்களை குறைத்தும் நாங்கள் ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷபெல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷபெல்.
விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. அமெரிக்க நடிகர் ஜோர்ஜ் க்ளூனி மற்றும் அவரது குடும்பத்தினர், மனைவி அமல் க்ளூனி, குழந்தைகள் ஆகியோருக்கு பிரெஞ்சு குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் ஜான் நோயல் பாரோவின் கோரிக்கைக்கு இணங்க இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொலிட்டிகோ செய்தி நிறுவனம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. சிட்டோயன் எமெரித்தே எனப்படும் சிறப்பு முறையின் கீழ் குடியுரிமை வழங்கப்பட்டது. இந்த முறை பிரெஞ்சு மொழி பேசும் வெளிநாட்டவர்களுக்கு அவர்களின் சிறப்பான பணிகள் மூலம் பிரான்சின் செல்வாக்கையும் சர்வதேச பொருளாதார உறவுகளையும் வளப்படுத்துவதற்காக வழங்கப்படுகிறது. 2025 அக்டோபர் 20 அன்று வெளிவிவகார அமைச்சர் ஜான் நோயல் பாரோ உள்துறை அமைச்சர் லோரோ நுனேக்கு அனுப்பிய கடிதத்தில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. க்ளூனி குடும்பம் பிரான்சின் தெற்கு பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர். அவர்களின் குழந்தைகள் அங்கு பாடசாலையில் கல்வி கற்கின்றார்கள். பிரான்சுடன் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை தொடர்புகளை பராமரிக்கின்றனர். க்ளூனி நீதி நிறுவனம் க்ளூனி ஜஸ்டிஸ் ஃபவுண்டேஷன் மூலம் 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் சட்ட உதவி, பேச்சு சுதந்திரம், பெண்கள் உரிமை ஆகியவற்றுக்காக பணியாற்றுகின்றனர். ஜோர்ஜ் க்ளூனியின் திரைப்பட தொழில் பிரெஞ்சு திரைப்பட தொழிலுக்கு பெரும் பொருளாதார நன்மைகளை ஏற்படுத்துகின்றது. இவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டதாக 2025 டிசம்பர் 26 அன்று பிரான்சின் அதிகாரப்பூர்வ பொது பதிவேடுகளில் பதிவு வெளியாகியிருக்கிறது. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட் போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.